பிக் பாஸ்ல இன்னைக்கான முதல் ப்ரோமோ வந்திருக்கு. இந்த முதல் ப்ரோமோல பார்வதி அண்ட் கனிக்கி இவங்க 2 பேருக்குமே இன்னைக்கு முட்டிக்கிச்சு. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, மைக் ஒழுங்கா மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்றாங்க பார்வதி கிட்ட. இங்க இருந்து கனி பொங்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ போன வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேப்டனா இருந்த துஷார் அவர்கள் சரியா மைக் மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட். அது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, ஹவுஸ்ல உள்ள யாருமே வந்து சரியா மாட்டல, நீ வந்து சரியா கவனிக்கல. அப்புறம் நீயே பல தடவை வந்து உனக்கே நான் சொல்ல வேண்டியதா இருக்கு. நீயே ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஃபாலோ பண்ணல. அதனால வந்து பார்த்துட்டீங்கன்னா, உன்னோட கேப்டன் பதவி பறிக்க போடும் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனுக்கான அடுத்த தலைவர் வந்து தலைக்கான அடுத்த தலைவர் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு முன்னாடியே இவரை வந்து பார்த்துட்டீங்கன்னா அந்த பதவியில இருந்து தூக்கிட்டாங்க. ஸோ அந்த ரூமையும் காலி பண்ண வச்சுட்டாங்க பிக் பாஸ் அவர்கள். இந்த வீக்ல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாது அப்படின்னு கனி அவர்கள் வந்து கவனமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்திலும் வந்து தலையிட்டு ஸோ அவங்களோட பாயிண்டை வந்து தலையா வந்து என்ன வைக்கணுமோ அதை வந்து வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி கிட்ட இப்போ வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி நீ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையை செய்யறது இல்லை, மைக்கு கூட ஒழுங்கா இது பண்ண மாட்டியா அப்படிங்கிறப்பல சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்குக்கு பேட்டரி மாத்தல. ஸோ அதை வந்து நைட்டே சொல்லியிருந்தாங்க. அது வந்து அந்த நடந்த பிரச்சனையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை அவங்க சரியா செய்யல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனியோட வாக்குவாதம், அதாவது எதையுமே செய்யறதில்ல, மைக் ஒழுங்கா மாட்டுறதில்ல, அதாவது சூப்பர் டெலிவிஷன்ல இருந்து ஏதாவது ஒரு வேலை சொன்னாங்க அப்படின்னா அதையும் செய்யறதில்ல. அதுக்கப்புறம் நம்ம கியூசியா கொடுத்தாங்க அப்படின்னா கியூசி வேலையும் செய்யறதில்ல. ஸோ இது எதையுமே நீ செய்ய மாட்ட, உனக்கு மூடு இருந்தா மட்டும் தான் செய்வ அப்படின்னா இது என்ன, நீ நினைச்சிட்டு இருக்க, நீ நினைக்கிறது நீ விளையாடுறதா கேம் நினைச்சிட்டு இருக்கியா, அப்ப நாங்க சொல்றதெல்லாம் நீ செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கனி அவர்கள் அவங்க தலையா வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டு பிரச்சனை பண்றாங்க. அங்க வந்து பார்த்துட்டுனா நம்ம கமருதீன் அதுக்கப்புறம் வினோத் இவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. யாரு பார்வதியோட சேர்ந்துட்டாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சொல்ற வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டியா, நீ இப்படிதான் நேத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஊட்ட சொன்னா அந்த இதை பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கியூசியா வேலை செய்யாம எல்லாத்தையும் நேற்று வந்து காலி பண்ணி விட்ட, அப்படி இருக்கும்போது இந்த வேலை கூட நீ ஒழுங்கா செய்யல அப்படின்னா நீ என்ன நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் நீ வந்து இங்க வந்து பேசாத, நீ வந்து எங்க ஜால்ரா அடிக்கிறியோ அங்க வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இங்கெல்லாம் வந்து நீ ஜால்ரா அடிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனும் போயிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு, வினோத்தும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. கமருதீன் பேசுறாரு அப்படின்னா ஆதிரியோட வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரிக்கு வந்து ஜால்ரா அடிச்சுக்கிட்டு சில இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த லிக்விடை வந்து எக்ஸ்ட்ரா ஊத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி அவர்கள் போகும்போது யாருக்கு எஃப்ஜேக்கு ஊத்துறேன்னு போகும்போது இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தடுக்கிறாங்க, யாரும் ஆதிரி அவர்கள் அங்கே ஊற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் தொழிலாளர்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாப்புக்கு அவங்களுக்கு இருக்கிறேன் அப்படிங்கிறவள வந்து பார்த்தீங்கன்னா ஆதிரி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தடுத்தாங்க. ஸோ அதனால எஃப்ஜே அவர்கள் ஆதிரிக்கே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. நீ அதை வந்து ஒழுங்கா செய்ய, அங்கே வந்து சால்ற வேணா அடி, இங்கெல்லாம் நீ வந்து பேசிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சண்டைக்கு போறாங்க. ஸோ நேற்று நடந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய அளவில் சுவாரஸ்யமா இருக்காது அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா வந்து சின்ன ஒரு ப்ராப்ளம் தான் இப்போ வந்து முதல் ப்ரோமோல காட்டியிருக்காங்க. நேத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல கலையரசன் அவர்கள் அந்த டேபிளெல்லாம் பறக்க விட்டது, அதுக்கப்புறம் திவாகரோட பிரச்சனை நடந்ததெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்டா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பெரிய அளவுல கண்டென்ட் இருக்காது அப்படின்னு தோணுது. ஏன்னா கியூசியா வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரை போட்டு அந்த இது கண்டினியூ ஆகுது கேம். ஏன்னா நாளைக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா தலைக்கான ஒரு இது நடக்க போகுது. ஸோ அதனால இன்னைக்கான இதுலயே இது வந்து முடிச்சாகணும் இந்த பாயிண்ட் அடிப்படையில் அப்படிங்கும்போது இது வந்து முடிச்சிருவாங்க. ஸோ கியூசியா வந்து யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. நேற்று வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த சொன்னாங்க, கலையரசன் அப்புறம் இன்னொருத்தர் யாராவது இருக்கலாம் அப்படிங்கிறப்பல சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு யாரை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. லைவ் அப்டேட் வந்தா மட்டும் தான் தெரியும். ஆனா இப்போ வந்து பார்த்துட்டீங்கன்னா கனிக்கும் பார்வதிக்கும் தான் அந்த ப்ராப்ளம் வந்து இந்த வீக் ஃபுல்லாவே போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இதுல பார்ப்போம்.